பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு, உனக்கொருவர் இருக்கிறார், திடன் கொள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மை அழைத்தவர் கர்த்தர், நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர், நம்மை சுகபலத்தோடு காக்கிறவர் கர்த்தர், நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர். தேவ ஜனங்களாகிய நமக்கு எல்லாமே கர்த்தர். நாம் இப்படி சொல்லும் போது புறஜாதியாருக்கு நகைப்பு வரும். இவ்வளவு உபத்திரவங்களின் மத்தியிலும் எல்லாமே கர்த்தர் கர்த்தர் என்று சொல்வதால் அவர்களுக்கு நகைப்பு தான் வரும். ஆனால் நம் கர்த்தரோ மகிழுவார், அவர் நாமம் மகிமைப்படும். நம் கர்த்தர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை காக்கிறவர் என்பதை அவர்கள் அறிய நியாயமில்லை. பிரியமானவர்களே, நமக்கு எதிராக என்ன நடந்தாலும், யார் எப்படி பேசினாலும் அதையெல்லாம் அவர்கள் நமக்கு செய்யவில்லை, அதை அவர்கள் நம் தேவனுக்கு தான் செய்கிறார்கள் என்று கவலைப்படாமல் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று பாரத்தை அவர் மேல் வைத்துவிட்டு திடன் கொண்டு கடந்து போய்விட வேண்டும். கர்த்தர் அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிப்பார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4வது மற்றும் 5வது வசனங்களை இப்போது வாசிக்கலாம். 4வது வசனம், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 5வது வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவன், கிறிஸ்தவர்களை கொண்டு போடுகிறவன் என்று நாம் அறிவோம். ஆனால் 4ஆம் வசனத்தில், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிறார். சவுல் கொடுமை செய்தது தேவ ஜனங்களை, ஆனால் இயேசுவோ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். மற்றும் 5வது வசனத்தில், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிறார். தேவ ஜனங்களை மனிதர்கள் துன்பப்படுத்தினால், கேவலப்படுத்தினால், துச்சமாக நடத்தினால் அதையெல்லாம் தனக்கே செய்ததாக இயேசு சொல்கிறார். கொலைகாரன் சவுலை உன்னத ஊழியனாக கர்த்தர் மாற்றியது போல நமது எதிராளிகளையும் அவர் நேரத்தில் மாற்றுவார். அதுவரையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று பவுலாகிய சவுலே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்றும், கிறிஸ்தவர்களை இம்சை செய்தவன், முடிவில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறான். இது பவுலின் அனுபவ வார்த்தை. இதை குறித்து வரும் தினங்களில் நாம் தியானிப்போம். போராட்ட காலத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற திடன் கொண்டு கிறிஸ்துவில் மகிழ்ந்திருப்போம். அவரே காரியங்களை ஜெயமாக்குவார். விசுவாசிப்போம். ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இப்போதும் எங்களுக்காக பேசி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக வரும் எல்லா கஷ்டங்களும் உமதாக எடுத்துக்கொண்டு எங்களை பாதுகாக்கிற தயவிற்காய் உமக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆதரித்து, ஆற்றி, தேற்றி, அரவணைத்து, ஆசீர்வதித்து நடத்துகிற உமது மேலான அன்பிற்காய் உமக்கே நம் நன்றி செலுத்தி வணங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.